ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேஎஃப்சி ஸ்டைல் கிறிஸ்பி சிக்கன் அண்ட் கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் திங், இந்த 3 மசாலாவை அரைக்கணும். 3 பொருளை வச்சு 3 கிராம் கிராம்பு, 2 கிராம் ஏலக்காய், ஒரு 10 கிராம் அளவுக்கு பட்டை சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ மட்டனை எடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, இந்த அரைச்ச பொடியை வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அது கூடவே மூழ்கிற அளவுக்கு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் மெஷர் பண்ண அரிசி எந்த டம்ளரில் மெஷர் பண்ணணும் அந்த டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 3 விசில் இல்லை 4 விசில் வரட்டும். 80% மட்டன் வெந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து தம்மில் வந்து குக் பண்ணும்போது அது பேலன்ஸாக வெந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு பிரியாணி பாட் எடுத்துக்கோங்க. 1 கப் ஃபுல்லாக எந்த மெஷரிங் கப் எடுத்தாலும் 1 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, நெக்ஸ்ட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பவுடராக நம்ம அரைச்சிடும் அப்படின்றதுனால இங்கே பிரிஞ்சி இலை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வரும்போது ஒரு 4 இல்லை 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் அங்கே மட்டனில் ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி பவுடர். இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நிறைய காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 200 கிராம் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா குக்காகி வந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபைனலாகவும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பவுடர் வந்துட்டு மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கேன். பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொக்கு ஸ்டேஜ் வரும்போது இறக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு குக் பண்ண மட்டனை எடுத்து இது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் இது கூடவே நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது தொக்கு ஸ்டேஜ் நல்லா இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியுமே யூஸ் பண்ண போகிறோம். 1 கப் சீரக சம்பாவுக்கு நீங்கள் 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். நீங்களும் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் அரிசி போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டபுள் பண்ணிக்கோங்க. மட்டன் தண்ணியும் சேர்த்தாச்சு. கரெக்டாக 1க்கு 2 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா தம்மில் தான் நம்ம செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு கொதி வரட்டும். கொதி வந்ததும் 1/2 கிலோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே அரிசியை ஊற வச்சுட்டேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டைம் வேணும்னா உப்பு செக் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி அரிசி தண்ணி ஈக்குவலாக தெரியும் போது நம்ம மறுபடியும் ஒரு வேஸ்ட்டு பேன், தோசை தவா ஏதாச்சும் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிடுங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பிரியாணி பாட்டை எடுத்து தம்மில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. கூடவே கொத்தமல்லி அண்ட் புதினாவை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஎஃப்சி சிக்கன் பார்க்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்ட்க்கு
மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எல்லா சிக்கனையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேட் எடுத்துகிட்டு ஒரு கப் ஃபுல்லாக மைதா, அதில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா 20 மினிட்ஸ், இந்த சிக்கனை எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சில் வாட்டரில் இதை ஒரு டைம் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் இந்த மிக்ஸ் கூடவே நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எல்லா சிக்கனையுமே அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா சிக்கனையுமே அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு பக்கம் கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராசஸ் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சுன்னா 1 பை 1 சிக்கனை எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போது 1 பை 1 சேர்க்குறேன் ஆயிலில். 2 பக்கமும் கோல்டன் ஃப்ரை ஆனதும் எடுத்துக்கோங்க. எல்லா பீசஸையும் 1 பை 1 ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா பொரித்து 2 பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ பொரித்த எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணி, KFC ஸ்டைல் கிறிஸ்பி சிக்கன், ஆனியன் ரைட்டா கூட சர்வ் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.